கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடியற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளேன். தேவன் அருளி அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதம் நாம் ஒரு பகுதியை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்கிறோம். அதிகால வேளையில் அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள புதிய நாளிலும் இணைந்திருங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 15 முதல் 19 ஆகிய வசனங்கள். ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள். உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஆவியை அவித்து போடாதீர்கள். ஹல்லேலூயா. ஆவியை அவித்து போடாதீர்கள். தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் போது ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் வளருகிறோம். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நம்ம எங்கெல்லாம் வழி விலகிறோமோ அங்கெல்லாம் ஆவி அவித்து போடுகிறோம். ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள். ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடிக்கு பாருங்கள். நமக்கு விரோதமாக எத்தனையோ தீமைகள் நடந்து கொண்டு இருக்கு. ஆனா நம்ம என்ன செய்யக்கூடாதான்? அவங்களுக்கு விரோதமா மறுபடியும் நம்ம தீமை செய்யக்கூடாது. வேதம் நமக்கு அதைத்தான் கற்றுத்தருகிறது. இதெல்லாம் பிதாவின் சித்தம், தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஐயா, அவங்க தீமை செய்யறாங்க, நாங்க பதிலுக்கு தீமை செய்யலாமா? செய்யக்கூடாது. அவங்க சரியில்லையா? ஒதுங்கி போயிருங்க. அவங்க நல்ல ஆள் இல்லை, ஒதுங்கி போயிருங்க. நம்ம பரலோகத்துக்கு போகணும். நம்ம தேவனுடைய பிள்ளையா இருக்கணும். தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? எல்லாம் தெளிவா அழகா எழுதப்பட்டிருக்கு. ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள். இந்த வருஷம் இம்மட்டும் தேவன் நம்மளை பாதுகாத்து இந்த கடைசி நேரத்திலே அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். அழைத்து கொண்ட தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். நம்ம வாழ்க்கை தேவனுக்கு பிரியமானபடி இருந்தால் நம்ம இருதயத்துக்குள்ளே மகிழ்ச்சி இருக்கும். இல்லை, இந்த உலகத்துல மட்டும் காரியத்தை நான் யோசித்துக்கிட்டே இருப்பேன், நான் பரலோகத்துக்கு கூட யோசிக்க மாட்டேன் அப்படின்னா கொஞ்சம் வேதனையும் உள்ள இருக்கும். ஏன்னா இப்போ இந்த உலகத்துல இப்போ கடைசி காலத்துல வேக வேகமா பணம் சம்பாதிக்கணும், வேக வேகமா நகை சேர்க்கணும், வேக வேகமா வீடு கட்டணும், வேக வேகமா வண்டி வாங்கணும், வேக வேகமா கார் வாங்கணும், வேக வேகமா என் குடும்பம் மட்டும் நல்லா இருக்கணும். இப்போ அப்படி ஒரு கடைசி காலத்துல ஒரு பொல்லாத ஒரு சில காரியங்கள் இருக்கு. எப்படியாவது லஞ்சம் கொடுக்கணும், எப்படியாவது ஒரு வேலையை வாங்கிடணும், எப்படியாவது லஞ்சம் வாங்கி நான் பெரிய ஆளாயிடணும், எப்படியாவது களவாண்டு சொத்து சேர்த்தாவது பெரிய ஆளாயிடணும், எப்படியாவது பொய் பேசியாவது பணம் சம்பாதிச்சிடணும், எப்படியாவது ஒரு இடத்த வித்தாலாவது பல லட்சங்கள் மொத்தமா ஒரே நேரத்துல பார்த்துடணும், எப்படியாவது பணக்காரன் ஆயிடணும். வேலையே செய்ய மாட்டாங்க, எப்படியாவது பணக்காரன் ஆயிடணும். இப்படி பல காரியங்கள் இந்த உலகத்துக்குள்ளே நடந்துகிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் மாந்திரியம் பண்றது, இன்னொரு பக்கம் விக்கிரக ஆராதனை, இன்னொரு பக்கம் உலக வழிபாடு, இன்னொரு பக்கம் கர்த்தரை விட்டு தள்ளி போய் நாள் பார்க்கறது, நேரம் பார்க்கறது, ஜாதகம் பார்க்கறது, எத்தனையோ காரியங்கள் இந்த உலகத்துக்குள்ளே என்னெல்லாமோ இருக்கு. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கால வேளையிலே நம்ம என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள். அவங்க எங்களுக்கு தீமை செஞ்சுட்டாங்க, நானும் அவங்களுக்கு போய் தீமை செய்வேன்னு சொல்லி அடம் பிடிப்பாங்க. சில குடும்பத்துல அவ என்கிட்ட சண்டை போட்டா நானும் சண்டை போடுவேன், அவங்க என்னை ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டாங்க நானும் ஸ்டேஷனுக்கு போவேன், அவங்க என்னை தப்பா பேசிட்டாங்க நானும் தப்பா பேசுவேன், அவங்க என் குடும்பத்தை தப்பா பேசிட்டாங்க அப்ப நானும் அவங்கள தப்பா பேசுவேன், அவங்க வேலையில பிரச்சனை இருக்கு அப்ப நானும் அவங்கள பிரச்சனை பண்ணுவேன். வசனம் என்ன போட்டிருக்கு? ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடிக்கு பாருங்கள். அப்படி பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லி ஆலோசனையே சொல்றாரு.
அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் ஆலோசனை கேட்டு நடந்தால், அந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்தால் நம்ம ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். இல்ல பிரதர், நான் அப்படிலாம் வாழல பிரதர், நான் இஷ்டம் போலதான் வாழ்ந்துட்டு இருக்கேன், நான் அந்த வசனத்துக்குலாம் நான் கீழ்ப்படியல, என்னை அவங்க கஷ்டப்படுத்திட்டாங்க, என் இதயத்துல கசப்பு இருக்கு, வெறுப்பு இருக்கு, பகை இருக்கு, எரிச்சல் இருக்கு, கோபம் இருக்கு, பல மாசம் ஆயிட்டு இந்த கோபம் தனிய மாட்டுக்கு, அவங்க கெட்ட வார்த்தை போட்டு பேசிட்டாங்க, என்னால மன்னிக்க முடியல, வீம்பு, வைராக்கியம், கசப்பு, வெறுப்புலாம் எனக்குள்ள இருக்கு அப்படின்னா அவங்க என்ன செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னா ஆவியை அவித்து போட்டு கொண்டிருக்கிறாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியாது. ஏன்னா இருதயத்துல ஃபுல்லா அந்த உலகத்தினுடைய காரியங்கள் மட்டும்தான் இருக்கு. அப்ப கால வேளையிலே சில குடும்பத்திலே நம்ம எப்படி யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, என்னுடைய இருதயம் பரலோகத்தோடு தொடர்புல இருக்கா, இந்த உலகத்துல காரியத்தோடு தொடர்புல இருக்கா? அதை ஒரு குடும்பம் கண்டுபிடிச்சா மட்டும்தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியும். இந்த வருஷத்துல கடைசி நேரத்துல இருக்கிறோம், இன்னும் ஒரே நாள் தான், அப்புறம் நேரம் புதிய வருஷத்துக்குள்ள போயிடலாம். புதிய வருஷத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வருஷத்துல என்னுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு காரியம் கர்த்தரை விட்டு தள்ளி போன காரியம் இருக்கா, அதை ஏதாவது நான் மாத்திக்கிடலாமா? இல்ல புதிய வருஷத்துக்குள்ள போகும்போது எனக்கு ஒரு புது சுபாவம், ஒரு புது ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி அப்படின்னு தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசித்தால் நம்ம பேசுற செய்தி எல்லாம் புரியும். இல்ல நாங்க இப்படியே தான் இருப்போம் அப்படின்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி இருக்காது. அதான் ஆவியை அவித்து போடாதிருங்கள். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும் அதெல்லாம் இஷ்டமே இருக்காது. இருதயம் ஃபுல்லா பொக்கிஷம், இருதயம் ஃபுல்லா பணம், இருதயம் ஃபுல்லா நகை, இருதயம் ஃபுல்லா வீடு. அந்த இடத்துல தேவன் எப்படி உலாவ முடியும்? என் இருதயத்துக்குள்ளே முதல் இடம் தேவனுக்கு, என் இருதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு 365 நாள் வாழ்க்கை இருந்துச்சுன்னா எவ்வளவு சூப்பரா இருக்கும். ஒருவேளை இந்த வருஷம் என் வாழ்க்கை அப்படி இல்லை அப்படின்னா 2026க்குள்ள போகும்போது 24 மணி நேரம் என் இதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கணும் அப்படி ஒரு தீர்மானம் எடுப்போமே. இந்த வருஷம் நம்மளுடைய வாழ்க்கையில எத்தனையோ குறைகள் இருந்திருக்கலாம். சில குடும்பத்துல எல்லாம் கர்த்தரை விட்டு தள்ளி போய் பல பாவத்திலே உலகத்துக்குள்ளே அப்படியே போயிட்டு அப்புறம் எங்க போக அப்படி தெரியாம உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா சில குடும்பத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போன குடும்பங்கள் உண்டு. ஃப்ரெண்டுன்னு சொல்லி ஃப்ரெண்டு பின்னாடியே போயிடுவாங்க. இயேசு பின்னாடி போங்க அப்படின்னா ஃப்ரெண்டு பின்னாடியே போயிடுவாங்க. அப்புறம் நிம்மதி இல்லை, என்னை ஏமாத்திட்டாங்க, நான் மோசம் போயிட்டேன், அப்புறம் உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க. இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போது பல ஆபத்தான காரியத்துல போய் சிக்கி கொள்வாங்க. காலவேளையில யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ நம்ம இருதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து இருப்பாரானால் நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். நிறைய குடும்பத்துல இந்த வருஷத்துல என்ன பிரச்சனை அப்படின்னா 24 மணி நேர வாழ்க்கையிலே இந்த உலகத்துல போகும்போது எந்தெந்த காரியம் நம்மளை பிரிச்சது அதை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடிக்கு பாருங்கள். அவங்க எங்களுக்கு தீமை செஞ்சுட்டாங்க பிரதர், நாங்களும் பதில் செய்வோம் பிரதர் அப்படின்னு சொல்லிடக்கூடாதான். அதான் இன்னைக்குள்ள செய்தி. உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். எப்போதும் நன்மை செய்யுங்க அப்படின்னு அழகா சொல்லி கொடுக்குறாரு. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா நிறைய குடும்பத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியங்கள், கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போது அவங்களோட வாழ்க்கை வேதனையா மாறி எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா என் இருதயத்துக்குள்ள இந்த உலகத்துடைய காரியம் இருக்கக்கூடாது. என் இருதயத்துக்குள்ள இந்த உலகத்துடைய காரியம் இருந்துச்சு அப்படின்னா சந்தோஷம் இருக்காது. ஏன்னா நிறைய குடும்பத்துல எங்க பிரச்சனை ஆரம்பிக்கு அப்படின்னா இந்த உலகத்துடைய காரியத்துல போய் மூழ்கி அதுக்கப்புறம் பார்த்தா நிம்மதியே இல்லை. ஏன்னா சில குடும்பத்துல நிம்மதி இல்லை, அதான் பிரச்சனை. நம்ம எப்படி யோசித்து பார்க்கணும், நம்ம இருதயம் இந்த உலகத்தோடு போயிட்டு இருக்கா,
இல்ல பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நம்முடைய சிந்தனை இருக்கா? நிறைய குடும்பத்துல இந்த வருஷத்துல எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உலகத்துக்காக ஓடிட்டாங்க. கொஞ்ச நேரம் நான் பைபிள் வாசி ஜெபம் பண்ணினேன். நம்ம இருதயம் தேவனை சார்ந்து இருந்துச்சா, இந்த உலகத்தை சார்ந்து இருந்துச்சா? ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடிக்கு பாருங்கள். எனக்கு விரோதமா கூட சில குடும்பங்கள் தீமை செய்து கொண்டுதான் இருக்கிறாங்க. இதெல்லாம் கடைசி காலத்துல நடக்கத்தான் செய்யும். ஆனா நான் பரலோகத்துக்கு போகணுமே, நான் தீமை செய்யக்கூடாதே, நான் பரலோகத்துக்கு போகணுமே, எனக்கு பரலோகம் வேணுமே, அதை நம்ம கொஞ்சம் நினைவில் வைக்கணும். உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். தீமை செய்யறத வெறுத்தா மட்டும்தான் நன்மை செய்ய முடியும். நன்மை யோசித்தாதான் நன்மை செய்ய முடியும். நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான். நன்மை செய்யும் போது தேவன் கூட இருப்பார். நன்மை செய்யும் போது நம்ம சகல காரியத்திலுமே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். இன்னைக்கு ஏன் ஒரு குடும்பத்திலேயே ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள முடியலை? இருதயத்துக்குள்ள சில கசப்பான காரியங்கள் உள்ள கிடக்கும், வெளியே தெரியாது. யாரெல்லாம் இந்த செய்தி கேட்கிறீங்களோ, உங்க இருதயம் தேவனோடு இருக்கா? உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுது நன்மை செய்ய நாடுங்கள். ஐயா, நான் நன்மைதான் செஞ்சேன், அவங்க என்னை ஏமாத்திட்டாங்க. என் வாழ்க்கையில நடந்திருக்குப்பா. நான் நன்மைதான் செஞ்சேன், ஆனா ஏமாத்திட்டாங்க. இதெல்லாம் நடக்கும். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் நன்மை செய்யுங்கள் சொல்லி ரோமர்ல நமக்கு எழுதப்பட்டிருக்கு. சோர்ந்து போகாமல் நன்மை செய்யும் போது நமக்கு நித்திய ஜீவனா. நீ நிறைய குடும்பத்துல என்ன நினைக்கணும் அப்படின்னா, ஐயா நான் நன்மை செஞ்சேன் ஐயா, அவங்க சரியில்லை, அவங்க எங்களுக்கு விரோதமா தீமை செய்யறாங்கன்னா விலகி போயிருங்க, அவ்வளவுதான். ஒரே பாயிண்ட். ஐயா நாங்க நன்மை செய்யறோம், அவங்க தீமை செய்யறாங்க, அப்ப நாங்க என்ன செய்ய? விலகி போயிருங்க. ஏன்னா சில குடும்பத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம நன்மை செய்யும் போது அதனுடைய வேலையிட உங்களுக்கு தெரியாது. நான் பைபிள் வாசிக்கும் போது நன்மை தீமைன்னு சொல்லி அழகா வாசிக்க ஆரம்பிச்சேன். நன்மை செய்தால் தேவனுடைய பிள்ளை, தீமை செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். அப்ப நன்மை செய்ய ஆரம்பிச்சேன். நன்மை செய்யும் போது பல உபத்திரங்கள் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் யோசித்தேன், நம்ம நன்மை செய்யறோம், ஆனா அந்த பெற்றுக்கொண்ட குடும்பங்கள் அவங்க நமக்கு விரோதமா தீமை செய்யறாங்க. இதுதான் கடைசி காலம். இந்த கடைசி காலத்துல நம்ம நன்மை செய்யும் போது நமக்கு ஆப்போசிட்டா எல்லாரும் நன்மை செய்வாங்கன்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஆனா நம்ம நன்மை தான் செய்யணும். ஏன்னா இதுதான் தேவனுடைய சித்தமா. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான். தேவனால் பிறந்தவன் நன்மை மட்டும்தான் செய்வான், தீமை செய்ய மாட்டான். ஒரு மனுஷன் தீமை செய்யறான்னா அவன் இன்னும் தேவனால் பிறக்கலன்னு அர்த்தம். ஏன் ஆவியை அவித்து போடாதுன்னு சொல்லி போட்டிருக்கு? ஒருத்தன் மாம்சத்துல தீமை செஞ்சிட்டு இருக்கான் அப்படின்னா அவனுக்குள்ள ஆவியான இருக்க மாட்டார். அவன் தீமை செஞ்சிருக்கான், அங்க பிசாசுனா உண்டாயிருக்கிறான். இந்த வருஷத்துல கடைசியில இருக்கும். இந்த வருஷம் ஃபுல்லா நம்ம நன்மை செஞ்சோமா தீமை செஞ்சோமா என்பதை நம்மை நாம் ஆராய்ந்து பார்த்தால் நம்ம கர்த்தர் பக்கம் மனம் திரும்புறதுக்கு நமக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. என் வாழ்க்கையில நான் என்ன யோசித்து பார்ப்பேன், 24 மணி நேரம் கர்த்தருக்கு முன்பா நான் எப்படி இருக்கேன், என்கிட்ட இன்னும் என்ன குறை இருக்கு. இந்த ஒன்றை மட்டும்தான் நான் ஹையஸ்டா யோசிக்கிறேன். 24 மணி நேரம் வாழ்க்கையில 24 மணி நேரம் நான் தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்தேன்னா, பேசுற வார்த்தை, கண்ணுள்ள பார்வை, சிந்தனை, நினைவு, என் இதயத்தில் உள்ள எல்லா காரியத்தையும் செக் பண்ணி பார்க்கும்போது இன்னும் நான் எதுல பரிபூர்ணமாக மாறணும், இன்னும் எதுல சீர் பொருந்தணும், இன்னும் நான் எதுல குணப்படணும், இன்னும் எந்தெந்த காரியத்துல கீழ்ப்படியாம இருக்கேன், இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்படணும், மனமாற்ற வேண்டும், மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணுமா. அப்ப நித்திய ஜீவன்ல போறதுக்குள்ள நம்ம இந்த பூமியில எத்தனையோ காரியத்துல மனம் திரும்ப வேண்டியிருக்கு. நம்ம எல்லா காரியத்திலும் தேவனுக்கு பிரியமானபடிதான் வாழ்றோமா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்கலாம். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமா இருக்கிறது. அப்ப தேவனுடைய சித்தம் என்ன அப்படின்னா நன்மை செய்யறது. தேவனுடைய சித்தம் என்ன அப்படின்னா எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கிறது. தேவனுடைய சித்தம் என்னன்னா இடைவிடாமல்
தேவனோடு பேசணும். அதான் நமக்கு கொடுக்கப்பட்ட வேலை. எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். ஒருவேளை குடும்பத்துல கணவர் ரட்சிக்கப்படாம இருக்காங்களா? பையன் ரட்சிக்கப்படாம இருக்கானா? மருமகன் ரட்சிக்கப்படாம இருக்காங்களா? பிள்ளைகளை கத்தரை விட்டு தள்ளி போயிட்டாங்களா? எந்த சூழ்நிலை சரி, ஸ்தோத்திரம் செலுத்துங்க. ஸ்தோத்திரம் செலுத்துங்க. தேவன் மாற்றி தருவார். பிள்ளைகளை மாற்றி தருவார், குடும்பத்தை மாற்றி தருவார், கணவரை மாற்றி தருவார். என் வீட்டுல என் மனைவி சர்ச்சில் போய் அழுது அழுது ஜெபம் பண்ணா. நான் சொல்றேன் எப்படின்னா 2010 to 2015 வரையும் என் வாழ்க்கையில நான் 2015 2020 வரையும் நான் கண்ணீரோடு அழுது ஜெபம் பண்ணேன் 5 வருஷம். ஏன்னா என் மனைவி சர்ச்சில் போய் அழுது அழுது 5 வருஷம் ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். தேவன் என்னைய தொடும்போது அதே போல நான் 5 வருஷம் கண்ணீர் வடித்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது கண்ணீர் வடிப்பேன். அப்ப அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னா என்னுடைய மனைவியுடைய ஜெபம், கண்ணீரின் ஜெபம். அப்போ ஒரு குடும்பம் ரட்சிக்கப்படுறதுக்கு அந்த வீட்டுல ஒரு மனைவி, ஒரு தாயார், உங்களுடைய ஜெபம் பரலோகத்துல போகும்போது கண்டிப்பா அந்த வீட்டுல ஒரு மாற்றம் வரும். என் வாழ்க்கையில இந்த நிமிஷம் வரையும் நான் உயிரோட இருக்கேன் அப்படின்னா அது தேவனுடைய கிருபை. எனக்காக யாரெல்லாம் இந்த செய்தி கேட்குறீங்களோ தேவனர்களே இப்ப மினிஸ்டருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். 2026 நம்ம உள்ள போறோம். 2026 உள்ள போறதுக்குள்ள இந்த வருஷத்துல நம்முடைய வாழ்க்கையில எங்கெல்லாம் என்ன குறை இருக்கு, இன்னும் எதுலலாம் நம்ம ஆயத்தம் ஆகணும், எதுலலாம் பரிபூர்ணம் வரணும், இதெல்லாம் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். கர்த்தருடைய பிள்ளைகள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணுமா, இதனுடைய கிருபை பெற்றுக்கொள்ளணுமா, ஒவ்வொரு நாளும் காலையில் இணைந்துருங்க. இருக்கிற இடத்துல ஒரு சில நிமிடங்கள் நம்ம ஜெபிக்க போயிடும். கேளுங்க, இடைவிடாமல் ஜெபிக்கக்கூடிய எனக்கு ஒரு கிருபை தாங்கப்பா, எப்பொழுதும் சந்தோஷமா சொல்லியிருக்கேன், எனக்கு அந்த கிருபை தாங்கப்பா, அந்த கிருபை தாங்கப்பா. கேட்கணும், கேட்டு வாங்கணும், எல்லாரும் கேட்டு வாங்கணும். எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யணுமா. அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமா இருக்கிறது. எல்லாவற்றிலையும் அந்த கிருபை நமக்கு வேணும், அந்த கிருபை நமக்கு வேணும். யாரெல்லாம் இந்த செய்தி எந்தெந்த நாட்டில் கேட்குறீங்களோ நம்ம எல்லாருக்கும் அப்படிப்பட்ட கிருபைகள் வேணும். எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செலுத்தணும். இந்த வருஷம் 365 நாள் நம்மளை பாதுகாத்தார்ல, நம்ம என்ன செய்ய முடியும்? ஸ்தோத்திரம் செலுத்தணும். இந்த 365 நாளுக்காக முதல்ல ஸ்தோத்திரம். 365 நாள் நம்ம உயிரோட வச்சு கிருபை தந்து நமக்கு பாதுகாத்துல ஸ்தோத்திரம். நம்மளை வெளிச்சத்தின் பிள்ளையா வச்சிருக்காருல ஸ்தோத்திரம். எத்தனையோ சூழ்நிலை தடுமாறி நம்ம கீழே விழும்போது தேவன் நம்மளை தூக்கி எடுத்தார்ல ஸ்தோத்திரம். நம்ம இதயத்தினுடைய எத்தனை காரியங்கள் இருக்கு, கர்த்தரை விட்டு தள்ளி போற எத்தனை காரியங்கள் இருக்கு, இது எல்லாவற்றையும் மன்னித்து தான் நமக்கு கிருபை தந்து வச்சிருக்காரு. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாத்தையும் யோசித்து பார்க்கணும். எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், எல்லாவற்றைக்கும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், எல்லா காரியத்துக்காக ஸ்தோத்திரம் செய்யுங்க. உங்க குடும்பத்துல யாரெல்லாம் இருக்கிறாங்க, பேரம் பேத்தி இருக்காங்களா ஸ்தோத்திரம் பண்ணுங்க, பிள்ளைகள் இருக்காங்களா ஸ்தோத்திரம் பண்ணுங்க, மருமக இருக்காங்களா ஸ்தோத்திரம் பண்ணுங்க, மருமகா இருக்காளா ஸ்தோத்திரம் பண்ணுங்க, மாமியா இருக்காங்களா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் செலுத்துகிறவன் தேவனுக்கு மகிமை செலுத்துறான். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் இன்னைக்கு செய்தி என்ன தெரியுமா? ஆவியை அவித்து போடாதீர்கள். தேவனுடைய சித்தம் நம்ம செய்யல அப்படின்னா ஆவியை அவித்து போட்டுட்டு இருக்கணும் அர்த்தம். சிம்பிளா. அதனால காலை வேளையிலே எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதம் வேணும். எல்லாரும் புது வருஷத்துல கடந்து போகணும். எல்லாரும் புது வருஷத்துடைய வாக்கு திட்டங்களை பெற்றுக்கொள்ளணும். எனக்கும் தேவனுக்கும் உள்ள தொடர்பு எப்படி இருக்கு? என் இருதயத்துக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் பேசும்போதுதான் என்னோட வாழ்க்கை ஒரு மாற்றம் கிடைச்சது. உங்க வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் பேசும்போதுதான் உங்க வாழ்க்கை ஒரு மாற்றம் கிடைக்கும். இந்த வருஷத்துல அது அப்படிப்பட்ட காரியங்கள் இருந்துச்சா, இல்ல தீமையோட தீமை அப்படியே போயிட்டே இருக்கா? இல்ல 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 நான் நன்மை மட்டும்தான் செய்றேன் அப்படி சொல்ல முடியுமா? எல்லாவற்றைக்கும் ஸ்தோத்திரம் செலுத்தணுமா? அப்படி நம்மளால செலுத்த முடியுதா? இல்ல இதயத்துல கசப்பு, வெறுப்பு, பகை ஏதாவது உள்ள கிடக்கா?
சில குடும்பத்துல என்ன பிரச்சனை அப்படின்னா, மன்னிக்க முடியாத ஒரு கேரக்டர், ஒரு சுபாவம், இரக்கம் இல்லாத ஒரு காரியங்கள், இதெல்லாம் உள்ள கிடக்கும், வெளியே தெரியாது. இதெல்லாம் வச்சுக்கிட்டு நிறைய ஜெபகுறிப்பு பரலோகத்துக்கு அனுப்பி வைப்பாங்க. முதல்ல சொல்லுவாரு, உன் இதயத்துல என்ன இருக்கு போய் செக் பண்ணு அப்படின்ட்டு. நீங்க நிறைய குடும்பத்துல ஏன் ஜெபத்துக்கே இன்னும் பதில் வரல? இருதயம் சுத்தமா இல்ல. இருதயம் சுத்தமா இருந்துச்சு அப்படின்னா பாக்கியவான்கள் எழுதப்பட்டிருக்கு. நம்ம இருதயம் சுத்தமா இருந்துச்சுன்னா தேவனை தரிசிக்க முடியும். அதனால இருதயம் எப்படி இருக்கு? இடைவிடாமல் ஜெபிக்கணும் அப்படின்னா, எப்பொழுதும் ஜெபிக்கணும் அப்படின்னா, நம்ம இருதயம் அந்த அளவுக்கு தேவனோட கனெக்டிங்ல இருந்தா மட்டும்தான் ஜெபிக்க முடியும். சும்மாலாம் ஜெபிக்க முடியாது. 24 மணி நேரம் தேவனோடு இணைந்திருக்கிறவங்க மட்டும்தான் ஜெபிக்க முடியும். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தார். தேவனோட சஞ்சரித்தார். அப்படியே முடிஞ்சிட்டு லைஃப். 300 வருஷம் மனைவி இருந்துச்சு, பிள்ளைகள் இருந்துச்சு. ஆனா தேவனோடு சஞ்சரித்தார். அப்ப தேவனோடு சஞ்சரிக்கணும் அப்படின்னா, அந்த குணம் நமக்கு எப்படி இருக்கு? நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய கண் பார்வை இந்த உலகத்தை சார்ந்திருக்கா, பரலோகத்தை சார்ந்திருக்கா? இப்படிலாம் நம்ம செக் பண்ணி பார்த்தா மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். அப்ப அதிகால வேளையில செய்தி என்ன அப்படின்னா, நன்மை செய்ய நாடுங்கள். எப்பொழுது நாடுங்கன்னு சொல்லிட்டு எந்த ஒரு மனுஷனையும் பார்க்க வேண்டாம். மனுஷன் பார்த்தா தப்பா தான் இருப்பான். எங்கேயாவது ஒரு இடத்துல தப்பா இருப்பான். யாருக்குமே தெரியாது. நம்ம நினைச்ச மாதிரிலாம் யாரும் இருக்க மாட்டாங்க. நம்ம நினைச்ச மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்க. சில குடும்பத்துல சொல்லுவாங்க, பிரதர் நான் நம்பினேன் பிரதர், நீ ஏமாத்திட்டாங்க அப்படிம்பாங்க. எந்த மனுஷனும் மாயையே, எந்த மனுஷனும் மாயையே. மனுஷனை நம்பி மனுஷனை நம்பி மனுஷனை நம்பி ஏமாந்து 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 அதுல பெரிய பிரச்சனையே வந்தது. யாரெல்லாம் இந்த செய்தி கேட்குறீங்களோ, கர்த்தருடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா, ஒவ்வொரு காரியத்திலுமே நம்ம தேவனுக்கு பிரியமானபடி வாழணும். ஆவியை அவித்து போடாதீர்கள், எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கட்டார். அப்படி செய்யறது மட்டும்தான் கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவ சித்தம். நம்மளை குறித்து என்ன சித்தம்? நான் எப்படி வாழணும்? நான் என்ன செய்யணும்? அழகா எழுதப்பட்டிருக்கு. தீமைக்கு தீமை பண்ணிடக்கூடாதான், நன்மை மட்டும்தான் பண்ணணுமா? எல்லாவற்றிற்காக ஸ்தோத்திரம் செலுத்திடணும், இடைவிடாமல் ஜெபம் பண்ணணும், எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணுமா, ஹாப்பியா இருக்கணுமா? அப்பா என்ன எதிர்பார்க்காரு? என் பிள்ளைகள் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கட்டும், என்கிட்ட பேசட்டும், நன்றி சொல்லட்டும், என்னை மகிமைப்படுத்தட்டும். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல என்ன தெரியுமா நடக்கு? சுய மகிமை விரும்புறாங்க. தேவனால் வரக்கூடிய மகிமை விரும்பல. நான் இதை செஞ்சேன், நான் இதை செஞ்சேன், நான் தான் இதை சாதிச்சேன். ஒண்ணுமே இல்லப்பா. கொரோனாக்கு அப்புறம் உயிரோடக்கு அப்படின்னா அது தேவன் போட்ட பிச்சை, அவ்வளவுதான். கிருபை 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 கிருபை. அந்த கிருபையில மட்டும்தான் நம்ம உயிரோட இருக்கோம். சிலவங்க நினைப்பாங்க, நாங்க யார் தெரியுமா அப்படிம்பாங்க. ஒண்ணுமே இல்லை. நம்ம ஜீவ சுவாசம் தேவனுடைய கரத்துல இருக்கா. பெருமை பாராட்டுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அவருடைய உள்ளங்கையில வச்சு நம்மளை பார்த்துட்டு இருக்காரு. அவருடைய உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்காரா. நம்முடைய ஆவி அவருடைய உள்ளங்கையில இருக்கு. அதனால யாரும் எங்கேயும் தப்பிச்செல்லாம் போக முடியாது. இந்த வருஷம் கடைசியில இருக்கிறோமா, ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம், எங்கிட்ட குறை இருக்கு, எங்களை மன்னிச்சிருங்க, என்னுடைய பாவத்தை மன்னிச்சிருங்க அப்படி சொல்லி நேரா புதிய வருஷத்துக்கு கடந்து போக வேண்டியது. ஏன்னா சில குடும்பத்துல நினைப்பாங்க, உள்ளதான் சொல்லிட்டு இருக்கேன். 24 மணி நேர வாழ்க்கை உண்மையிலே நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்தால், எப்போது நம்ம சந்தோஷமா இருந்தோமா, இடைவிடாமல் தேவனோட தொடர்புல இருந்தோமா, எல்லாவற்றிற்காக ஸ்தோத்திரம் செஞ்சோமா, நன்மை மட்டும் செஞ்சோமா, அப்படி யோசித்து பார்க்கும்போது நம்மை நாம் அறிந்து கொள்ள முடியும். புதிய நாளுக்காக ஜெபிக்க போயிடும். இந்த வருஷத்துல கடைசியில இருக்கும், நன்றி சொல்லிடுவோம். தேவன் நமக்கு ஒவ்வொரு நாளும் கிருபை தந்திருக்காரு. இருக்கிற இடத்துல கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை இந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றி எடுத்து உதைக்கிறோம் சொல்கிறோம்ப்பா. எல்லாவற்றையும் செய்து முடித்து இன்றும் பிதானோட வலது வருஷத்துல எங்களுக்காக பரிந்து பேசுறீங்கப்பா. அதுக்காக ஸ்தோத்திரம். கல்வாரியிலே எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தீங்கப்பா. நினைவு கூறுகிறோம். மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு கனியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று வேதம் சொல்கிறதுப்பா.
என்னுடைய பாவத்தை மன்னித்து உம்முடைய ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்க. இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களையும் கழுவி சுத்திகரிக்கும். என்னோட வாழ்க்கையில கத்தரை விட்டு தள்ளி போன அநியாயமான காரியம், துரோகமான காரியம், துன்மார்க்கமான காரியம் எதுவா இருந்தாலும் மன்னிச்சிருங்க. தீட்டு, அருவருப்பு, பொய்யான காரியம் எதெல்லாம் இருக்கோ எல்லாவற்றையும் எடுத்து போட்டுருங்கப்பா. பாவியா எங்க மேல கிருபையா இருங்க. புது கிருபையால் நிரப்புங்க. உம்முடைய பிரசன்னத்தினால் மூடுங்க. உம்முடைய மகிமையினால மூடுங்க. சிறுபிள்ளை முதற்கொண்டு முதியோர் வரை எல்லாரையும் கத்தர் வேலை அடைத்து ஆசீர்வதிங்க. அப்பத்தையும் தண்ணீர் ஆசிரியங்கப்பா. இந்த வருஷத்துல கடைசியில் வந்திருக்கோம்ப்பா. எத்தனையோ குடும்பத்துல டெய்லி பல கிலோமீட்டர் வண்டியில போயிட்டு வருவாங்க. கர்த்தர் தான்ப்பா பாதுகாத்தீங்க. 365 நாளும் வாலிப பிள்ளைகள் வேற இடத்துல தங்கியிருந்து வேலை பார்க்குறாங்க, படிக்கிறாங்க. பிள்ளைகளை கர்த்தர் தான்ப்பா பாதுகாத்தீங்க. சில வீட்டில் குடும்பத்துல சமாதானமே இல்லைப்பா. ஆனாலும் ஜெபம் பண்ணி ஒவ்வொரு நாளும் தேவன் தான்ப்பா கிருபை தந்தீங்க. இந்த நிமிஷம் வரையும் உயிரோட இருக்காங்கன்னா தேவனுடைய கிருபைப்பா. சில வீட்டிலலாம் பிரச்சனை மட்டும்தான் இருக்கு. ஆனா ஜெபம் பண்ணி அப்பா எத்தனையோ காரியத்துல கர்த்தர் விடுதலை கொடுத்தீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்க பாதபடியில வந்து நிக்கிறோம்ப்பா. பெருமை பாராட்டுக்குள்ள ஒண்ணுமே இல்லப்பா. நாங்க உயிரோட இருக்கணும் கர்த்தருடைய கிருபைப்பா. எங்க மேல கிருபையா இருங்கப்பா. எங்க மேல மனம் இறங்குங்கப்பா. புதிய வருஷத்துக்குள்ள நாங்க போகணும் அப்படின்னா எங்களுடைய பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்டிருக்கணும்ப்பா. எங்களுடைய அக்கிரமங்கள், எங்களுடைய மீறுதல் எல்லாம் கழுவப்பட்டிருக்கணும்ப்பா. உங்களுடைய ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்க. தலைமுறை சாபத்தில நீக்கி போட்டுங்கப்பா. எல்லா தேசத்துல ஜனங்களையும் கர்த்தர் சந்திக்கணும்ப்பா. உங்க பிள்ளையோட இதயத்துக்குள்ள என்னெல்லாம் பாரம் இருக்கோ அது எல்லாவற்றையும் நீக்கி உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. ஜெப அபிஷேகம் தாங்கப்பா. தியானிக்கிற அபிஷேகம் தாங்கப்பா. துதிக்கிற அபிஷேகம் தாங்கப்பா. உங்க நாமத்தை மகிமைப்படுத்துற ஒரு கிருபை தாங்கப்பா. எப்பொழுதும் சந்தோஷமா சொல்லிங்கப்பா. அப்படிப்பட்ட எங்களுக்கு ஒரு கிருபை தாங்கப்பா. எந்த சூழ்நிலையும் சரி எப்பொழுதும் சந்தோஷமா கிருபை தாங்கப்பா. எல்லாவற்றைக்கும் ஸ்தோத்திரம் செலுத்துற கிருபை தாங்கப்பா. அந்த வருஷம் பொழுது எங்களை பாதுகாத்தீங்களே, எல்லாவற்றைக்கும் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்ப்பா. எல்லா தேசத்துல ஜனங்களுமே கர்த்தர் பாதுகாத்தீங்களே, ஸ்தோத்திரம்ப்பா. உங்க நாம மகிமைப்படட்டும். உங்க ரத்த கொட்டைகளை வேலை அடைங்கப்பா. சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லாரையும் பாதுகாத்தீங்களே, உங்க ஸ்தோத்திரம்ப்பா. யாரெல்லாம் இணைந்திருக்காங்க எல்லா குடும்பத்தையும் வேலை அடைங்க. இந்த வருஷத்துல எல்லா சூழ்நிலையும் எங்க கூட வந்தீங்கப்பா. எங்களை மீட்டு எடுத்தீங்கப்பா. எங்களுடைய பாவத்தை எல்லாம் மன்னிக்கிறவரே நன்றியோடு துதிக்கிறோம் சொல்லிடும்ப்பா. ஜெபிக்கிற குடும்பத்தை ஆசீர்வதிச்சிருங்கப்பா. பழனியில திறந்து பண்டக சாலை திறந்து ஆசீர்வதிங்கப்பா. புதிய வருஷத்துல போகும்போது நாங்க புது சிருஷ்டியா இருக்கணும்ப்பா. புதிய ஆவியை பெற்றுக்கொள்ளணும்ப்பா. பழையவளை எல்லாம் ஒளிந்து போயின்னு என்று சொன்னது போல பழைய காரியங்களை, பழைய சுபாவங்கள், பழைய எண்ணங்களை எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே சுட்டெரிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டெரிக்கப்படட்டும். பலவீனத்தோடு படுத்த படுக்கல எந்த நாட்டுக்குள்ள இருக்காங்களோ உங்களுடைய தலைமுறை கரத்தால தொட்டு சுகமாக்கித்தாங்கப்பா. தொட்டு சுகமாக்கித்தாங்கப்பா. இந்த வருஷத்தை இம்மட்டும் பாதுகாத்தீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. நன்மை செய்யக்கூடிய கிருபை தாங்க. எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கக்கூடிய கிருபை தாங்க. இடைவிடாமல் ஜெபிக்கூடிய கிருபை தாங்க. எல்லாவற்றைக்கும் ஸ்தோத்திரம் செலுத்தக்கூடிய கிருபை தாங்க. இருக்கிற நேரங்களை உம்முடைய சமூகத்துல காத்திருக்க, உம்முடைய பாதபிள்ளை காத்திருக்க எங்களுக்கு கிருபை தாங்க. உபவாசத்தோடு யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. உங்க பாதபிள்ளை அர்ப்பணிக்கிறோம். அப்பிரயோஜனமான ஊழியக்காரன்ப்பா. இணைந்துக்கிற குடும்பம் யாரெல்லாம் வெளியில போறாங்களோ எல்லா குடும்பத்துக்கு கர்த்தர் வேலை அடைங்க. உங்களுடைய ரத்த கொட்டைகளை வேலை அடைங்க. எல்லா தேச ஜனங்களையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. இரவு மூலமா ஜெபிக்கிறவங்களுடைய வாழ்க்கை இயேசு கிறிஸ்து ராஜா ஆசீர்வதிக்கணும். கனியுள்ளோர் வாழ்க்கை வாழ கிருபை செய்யுங்க. சாட்சியுள்ளோர் வாழ்க்கை வாழ கிருபை செய்யுங்க. எங்களுக்கு கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்க. கர்த்தர் பொறுப்படுத்தலாம். உங்க நாம மட்டுமே மட்டும் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன் துதிகன மகிமை எல்லாம் கர்த்தராகிய ராஜா ஒருவருக்கே செலுத்தினோம். இயேசுக்கு சுஞ்சல பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்திலும் சம்பூர்ணமா திருப்தியாக கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனோட ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம்ம அனைவரும் கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, என் பேர் ரவிராஜ். எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். திருநெல்வேலி பகுதியில் இருக்கிறோம். எல்லாவற்றுக்கும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். புதிய வருஷத்துல நம்ம கடந்து போகும்போது புது கிருபையோடு நம்ம போகணும்.
ஹல்லேலூயா. தொடர்ந்து இணைந்திருங்கள். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.